ஆன்மீக புராண வாக்குறுதிகளுக்கு அமைவாக டேவிட் பாதையை அமைப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்த நெட்டன்யாகு. யூப்ரட்டிஸ் நதிக்கரையை இஸ்ரேல் கைப்பற்றிக் கொள்ளப் போகின்றதா? நைல் நதி தொடக்கம் யூப்ரட்டிஸ் நதிக்கரை வரையில் இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தினை விரிவாக்கப் போகின்றதா? பலவீனமான மூலோபாய வெற்றிடமாக மாறியுள்ள சிரியாவும் சிரியாவை 5 மாநிலங்களாக பிரிப்பதற்கான முன்மொழிவை முன்வைத்திருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுதந்திரமாக செயற்பட்டு வருகின்றது. கடந்த 3 வாரங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியா முழுவதும் தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக சிரியாவின் ஹமா பிரதேசத்திலும் பல்மெரா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. இந்த இராணுவ தளங்களை சிரியாவினுடைய இடைக்கால அரசாங்கம் துருக்கிக்கு வழங்குவதற்கு தயாராகி இருந்தது. துருக்கியினுடைய இராணுவ தளங்கள் சிரியாவிற்குள்ளே அமைக்கப்படக்கூடாது என்பதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த இராணுவ தளங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேலோடு மோதல்களை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. சிரியாவின் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இறையாண்மையை நாங்கள் மதிக்கின்றோம். மேலும் சிரியாவிலே நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சிரியாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்த விரிவாக்கத்தினை மேற்கொண்டாலும் சிரியாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் துருக்கியினுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலும் நாங்கள் இஸ்ரேலோடு மோதலுக்கு செல்ல போவதில்லை என்பதனை வெளிப்படையாக துருக்கி அறிவித்திருந்தது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவின் தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் தெற்கு சிரியா பிரதேசத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்கள் சிரியாவின் புதிய அரசாங்கத்துடனான தொடர்புகளையும் துண்டித்துள்ளார்கள். நாங்கள் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு கீழால் செயற்பட போவதில்லை. சிரியாவின் தெற்கு பிரதேசமானது ரூஸ் இனத்தவர்களுக்கு சொந்தமான மாநிலமாகும். இந்த மாநிலத்தினை நாங்களே ஆட்சி செய்து கொள்கின்றோம் என ரூஸ் இனத்தவர்களுடைய தலைவர்கள் தெளிவாக அறிவித்திருந்தார்கள். மேலும் இதற்கான முழுமையான ஆதரவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வழங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் தெற்கு சிரியாவிலே ரூஸ் இனத்தவர்கள் இராணுவ சபையை அமைத்து இராணுவ குழுக்களின் மூலமாக தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது ரூஸ் இனத்தவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாரா மற்றும் சுவைதா பிரதேசங்களில் இருந்து சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய SDF படைகளும் முழுமையாக வெளியேறிவிட்டன. தற்போது இந்த தெற்கு பிரதேசத்திலே சிறிதளவிலான அரபு பழங்குடி மக்களே எஞ்சியுள்ளார்கள். இந்த அரபு பழங்குடி மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. எனவே தற்போது ரூஸ் இனத்தவர்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துவிட்டது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவோடு நின்றுவிடப் போவதில்லை. அடுத்த கட்ட ஆபத்தான திட்டத்தை நோக்கியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நகரப் போகின்றது. துருக்கியின் ஆதரவோடு பல பயங்கரவாத குழுக்களை ஒன்றிணைத்து சிரியாவை கைப்பற்றியதற்கு பிறகு சிரியா ஒரு மூலோபாய வெற்றிட பிரதேசமாக மாறியுள்ளது. சிரியாவிலே ஈரானினுடைய ஆதிக்கம் நீக்கப்பட்டதற்கு பிறகு சிரியா ஒரு மூலோபாய வெற்றிட பிரதேசமாக மாறியுள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் மேற்கு மத்திய கிழக்கினுடைய இதயமாக இருக்கக்கூடிய சிரியா பலவீனமான பிரதேசமாக மாறியுள்ளது. சிரியாவை ஒரு பலவீனமான பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சிரியாவை ஒரு பலவீனமான புள்ளியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதற்காகவுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் பல வருடங்களாக வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வந்தது. இதற்கமைவாகவே தற்போது ஜூலானியின் ஆட்சி அமைக்கப்பட்டு சிரியா ஒரு பலவீனமான புள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது. இதனாலேயே சிரியாவை ஜூலானை கைப்பற்றிக் கொண்டதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவினூடான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. சிரியா ஒரு பலவீனமான புள்ளியாக மாறியதும் சிரியாவினுடைய பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உடனடியாக ஆரம்பித்தது. தற்போது சிரியாவினுடைய இடைக்கால அரசானது ஒரு மிகப்பெரிய பலவீனமான அரசாகவே திகழ்கிறது. இதற்கு பிறகு துருக்கியினாலும் சிரியாவை பலப்படுத்துவதற்கு முடியாது. துருக்கியினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பொருளாதார ரீதியாக சிரியாவை துருக்கியினால் பலப்படுத்த முடியாது. இராணுவ ரீதியாக துருக்கி சிரியாவை பலப்படுத்துவதற்கு களமிறங்கினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதற்கான அனுமதியினை வழங்காது. எனவே துருக்கியினால் இராணுவ ரீதியாகவும் இதற்கு பிறகு சிரியாவை வலுப்படுத்த முடியாது. மேலும் துருக்கிக்கும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ்களுக்கும் இடையிலான மோதல்களும் தொடர்கின்றன. அத்தோடு வடகிழக்கு சிரியாவானது குர்திஷ்களுடைய கட்டுப்பாட்டிலேயே
இருக்கின்றது. ஜூலானி குர்திஷ் படை தளபதியுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டாலும் இந்த ஒப்பந்தமானது சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தினை சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்தோடு உத்தியோகபூர்வமாக இணைக்கவில்லை. மேலும் இந்த ஒப்பந்தமானது பேரளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமாகவே காணப்படுகின்றது. மேலும் இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறுபட்ட சிக்கல்களும் காணப்படுகின்றன. அதாவது பலவீனமான ஜூலானியினால் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தினை சிரியாவுடைய புதிய அரசோடு இணைக்கவே முடியாது. எனவே தற்போது இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு சிரியா பிரதேசம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வடகிழக்கு பிரதேசம் குர்திஷ்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. மேலும் குர்திஷ்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. அதே போன்று இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவின் வடக்கு பிரதேசம் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. துருக்கியினுடைய ஆதரவு படைகளான SNA படைகள் குறித்த பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றார்கள். இப்படியான நிலைமையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் அமெரிக்காவின் மூலமாக துருக்கிக்கு ஒரு முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்துள்ளது. இந்த முன்மொழிவு தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் சந்தித்த வேளையிலும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது சிரியாவினை செல்வாக்கு மண்டலங்களாக பிரிப்பதற்கான முன்மொழிவையே நெட்டன்யாகு முன்வைத்துள்ளார். இதற்கமைவாக சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தினை குர்திஷ்கள் கட்டுப்படுத்துவார்கள். குர்திஷ்களுக்கு முழுமையான ஆதரவை அமெரிக்கா வழங்கும். மேலும் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூலோபாய எண்ணெய் கிணறுகளும் இன்னும் ஏனைய மூலோபாய பிரதேசங்களும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். அதே போன்று சிரியாவின் வடக்கு பிரதேசம் முழுமையாக துருக்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படும். துருக்கியினுடைய எல்லை பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக சிரியாவின் வடக்கு பிரதேசத்தினை துருக்கி முழுமையாக வைத்திருக்கலாம். சிரியாவின் மேற்கு கடற்கரையோர பிரதேசத்தினை முழுமையாக ரஷ்யா கட்டுப்படுத்தலாம். அதே போன்று சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினை நாங்கள் கைப்பற்றுவோம். எஞ்சிருக்கக்கூடிய சிரியாவின் மத்திய பிரதேசத்தினை சிரியாவினுடைய இடைக்கால அரசு கட்டுப்படுத்தும் என நெட்டன்யாகு குறித்த முன்மொழிவை முன்வைத்துள்ளார். நெட்டன்யாகுவின் இந்த முன்மொழிவுக்கு அமைவாக சிரியாவானது 5 மாநிலங்களாக பிரிக்கப்படும். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானை நேசிக்கின்றார். அர்துகான் டொனால்ட் ட்ரம்பை நேசிக்கின்றார். இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவே காணப்படுகின்றார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்பின் மூலமாகவே நெட்டன்யாகு இந்த முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாகுவின் இந்த முன்மொழிவுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்தான திட்டம் ஒன்று புதைந்துள்ளது. அதாவது நெட்டன்யாகு டேவிட் பாதையை அமைப்பதற்கான திட்டங்களையே வகுத்துள்ளார். இந்த டேவிட் பாதையானது நைல் நதி தொடக்கம் யூப்ரட்டிஸ் நதிக்கரை வரையிலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விரிவாக்கத்தினை உறுதிப்படுத்துகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நைல் நதி பிரதேசத்திலே தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்துகின்றது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய அரசாங்கமே தற்போது எகிப்தில் காணப்படுகின்றது. இதன் மூலமாகவே நைல் நதியினுடைய ஆதிக்கத்தினை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகின்றது. அதே நேரம் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யூப்ரட்டிஸ் நதிக்கரையை கைப்பற்றவில்லை. தற்போது இந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை தான் நெட்டன்யாகு ஆரம்பித்துள்ளார். டேவிட் பாதை என்பது சிரியாவின் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து தெற்கு சிரியா வழியாக யூப்ரட்டிஸ் நதிக்கரை வரை இருக்கக்கூடிய பிரதேசமாகும். சிரியாவின் தெற்கு பிரதேசத்தையும் வடகிழக்கு பிரதேசத்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகவே இந்த பாதை காணப்படுகின்றது. கிரேட் இஸ்ரேல் திட்டத்தின் மிக முக்கியமான மூலோபாய மைய திட்டமாகவே இந்த டேவிட் பாதை காணப்படுகின்றது. குறித்த வரைபடத்தில் மஞ்சள் நிறத்தினாலும் நீல நிற கோடுகளினாலும் காண்பிக்கப்பட்டுள்ள பாதையே டேவிட் பாதையாகும். இந்த டேவிட் பாதையின் மூலமாகவே சிரியாவின் தெற்கு பிரதேசமும் வடகிழக்கு பிரதேசமும் ஒன்றிணைக்கப்பட போகின்றது. மேலும் இந்த டேவிட் பாதையின் மூலமாகவே இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதிக்கரை பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்ற போகின்றது. அத்தோடு குறித்த வரைபடத்திலே இலக்கம் 6 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் அல் டனாஃப் பிரதேசமாகும். இந்த அல் டனாஃப் பிரதேசத்தில் தான் அமெரிக்காவின் மிக முக்கியமான மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளம் காணப்படுகின்றது. எனவே தற்போது தெற்கு சிரியாவுடைய பெரும்பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இந்த டனாஃப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளத்தினூடாக இந்த டேவிட் பாதையை அமைப்பது இலகுவான விடயமாகும். எஞ்சிருக்கக்கூடிய சிறிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நெட்டன்யாகுவினால் இந்த டேவிட் பாதையை முழுமையாக அமைத்து விட முடியும். அத்தோடு இந்த டேவிட் பாதை தொடர்பாக லெபனான் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியர் டாக்டர் நீலா நிக்கோலா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவின் தற்போதைய பலவீனமான நிலைமைகள் இஸ்ரேலின் வரலாற்று அபிலாஷைகளுக்கு புதிய புவிசார் அரசியல் யதார்த்தத்தினை வழங்கியுள்ளது. இஸ்ரேல் தன்னுடைய மேலாதிக்கத்தினை விரிவுபடுத்துவதற்காக மேற்கு மத்திய கிழக்கினுடைய இதயத்தில் டேவிட் பாதையை அமைக்கப் போகின்றது. இதற்காகத்தான் இஸ்ரேல் பல நாட்களாக காத்திருந்தது. மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களான குர்திஷ் மக்களோடும் ரூஸ் இனத்தவர்களோடும் இஸ்ரேல் நெருங்கிய தொடர்புகளையும் வைத்துக் கொண்டது. அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தனியான மாநிலங்கள் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் 1960 ஆண்டுகளில் இருந்து வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தது. நைல் நதியிலிருந்து எப்படியாவது யூப்ரட்டிஸ் நதிக்கரையை அடைய வேண்டும் என்பது அவர்களுடைய ஜியோனிச மத நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த
டேவிட் பாதையானது ஒரு ஆன்மீக புராண வாக்குறுதியை பிரதிபலிக்கக்கூடிய பாதையாகும். யூதர்களுடைய ஆன்மீக புராண வாக்குறுதிகளில் இந்த டேவிட் பாதையானது மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. இஸ்ரேலை சுற்றியிருக்கக்கூடிய அரபு சுவர்களை துளைப்பதற்காகவும் அதன் புவிசார் அரசியல் வரம்பை நீடிப்பதற்காகவுமே இந்த டேவிட் பாதை அமைக்கப்பட போகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய கோட்பாடாகவே இந்த டேவிட் பாதை காணப்படுகின்றது. டேவிட் பாதையை அமைப்பதன் மூலமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய மூலோபாய வெற்றிகளை அடைந்து கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளது என குறித்த பேராசிரியர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த டேவிட் பாதையை அமைப்பதன் மூலமாக பல்வேறுபட்ட மூலோபாய நன்மைகளையும் அடைந்து கொள்ளலாம். இந்த டேவிட் பாதையானது பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களையும் சிதைக்கக்கூடிய ஒரு பாதையாகும். ஈரானுக்கும் லெபனானுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான தொடர்புகளை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான பாதையாகவும் இது அமைந்திருக்கும். மேலும் இந்த டேவிட் பாதையை அமைத்துக் கொள்வதன் மூலமாக பல்வேறுபட்ட பொருளாதார லாபங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்து கொள்ளும். எனவே தற்போது நெட்டன்யாஹு ஆன்மீக புராண வாக்குறுதிகளுக்கு அமைவாகவே இந்த டேவிட் பாதையை அமைப்பதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்து மேற்கொண்டு வருகின்றார். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிலே மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நகர்வுகளும் இந்த டேவிட் பாதையை நோக்கிய நகர்வுகளாகவே அமைந்துள்ளன. அத்தோடு இந்த டேவிட் பாதையினை அமைப்பதன் மூலமாக எவ்வாறான போர்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த டேவிட் பாதையை தடுப்பதற்காக ஈரானும் ஈராக்கும் எவ்வாறான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இனி வரக்கூடிய காணொளிகளில் குறிப்பிடுகின்றேன். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.